லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. திரு ராமசாமி மைப்பன், சித்தாந்த தலைமையாக தமிழ்நாட்டினுடைய சித்தாந்த தலைமையாக பாஜகவை திரு நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்வதற்கு இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தயாராக இல்லை. ஆனா சிறந்த நிர்வாக தலைமையாக அவர்கள் திரு நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு இரண்டையும் பிரித்து பார்க்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரகாஷ். டெஃபினட்டா இரண்டு விஷயங்கள் இருக்கு. சித்தாந்த தலைவராக பார்க்கல அப்படின்னாலும் நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா கூட அதற்கான வாக்கு வங்கின்னு இருக்குல்ல, மக்கள் எதற்காக வாக்களிக்கிறாங்க அவர்கள் தலைவரை எடுக்கும்போது, நம்ம நாட்டை யாரு கரெக்டா அட்மினிஸ்டர் பண்ணுவா, யாருனாலும் நமக்கு பெனிஃபிட் பெட்டரா இருக்கும், நம்ம நாட்டோட பாலிசிஸ் பெட்டரா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டரா இருக்கும், நம்ம நாட்டோட ரிசோர்ஸை சரியாக பயன்படுத்துவாங்க, என்வரன்மெண்டல் டேமேஜ் இருக்காது, ஆனாலும் ப்ராக்ரஸ் இருக்கும், உலக அரங்குல நம்மளோட நாட்டோட மதிப்பு அதிகமாகும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லயும் நம்ம இன்னும் எப்பெல்லாம் நம்ம ஆம்பிஷியஸா இருக்கும், உலக தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூனிவர்சிட்டிஸ் இருக்கணும், நம்ம பல்கலைக்கழகம் இருக்கும், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நம்ம ஸ்போர்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிறு வயதுல இருந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அப்போ அந்த ட்ரீம் எல்லாத்தையும் யாரு உண்மையாக்க முடியும், யார் அதற்காக செயல்படுவா அப்படின்ற பார்வை மக்கள் கிட்ட இருக்கு. அதுவும் ஒரு வாக்கு காரணம். இன்னொன்னு சித்தாந்தம் அதுல என்ன ஒரு கூடுதல் விளக்கம் உங்ககிட்ட இருந்து என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு கட்சி தன்னுடைய சித்தாந்தமாக தேர்தல் அறிக்கைகளை முன்வைத்து வாக்குகளை கேட்குது. அந்த சித்தாந்தத்தை கட்சி முன்வைக்கிறதை ஏற்றுக்கொள்ளும் வாக்காளர்கள் வாக்களித்து நிர்வாக பொறுப்புக்கு அவங்க கொண்டு வராங்க. அங்கே அவர் சிறப்பாக நிர்வாகம் புரிகிறார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் இங்கே தமிழ்நாட்டின் தன்மை சித்தாந்த தலைமையாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லைன்னா தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் திரு பிரகாஷ். நிர்வாக தலைமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவின் பிரதமராக நிர்வாக பொறுப்பை திறம்பட பிரதமர் செய்கிறார்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்காளர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டை பாஜக ஆள்வதற்கான சித்தாந்த தலைமையாக அதை ஏற்றுக்கொண்டாதான் இங்க ஆட்சி பொறுப்புக்கு பாஜக வர முடியும். நான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இரண்டு விஷயங்கள் மட்டும் நம்ம சாதி குழுக்களுக்கு மட்டும் எடுத்துப்போம். அப்போ திமுக இங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கும் போது அவர்களோட மினிஸ்டர்ஸ்ல எத்தனை பேரு பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. இதே மோடி அவர்களோட கேபினெட்ல எடுத்துப்போம், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் கேபினெட்லயும் எத்தனை பேர் இருக்காங்க, பர்சன்டேஜே அங்க அதிகம், நம்பரும் எண்ணிக்கையும் அதிகம். இது இரண்டு விட்டுறலாம். இதை தாண்டி கட்சி தலைவர்கள் எடுத்துப்போம். இங்க தமிழ்நாட்டுல கட்சி தலைவராக முருகன் அவர்கள் இருந்திருக்காங்க, தேசிய அளவுல 2 தலைவர்கள் இருந்திருக்காங்க. இல்ல இது என்ன நாட்டோட தலைவராக ஜனாதிபதியாக நம்ம அப்பாயிண்ட் பண்ணும்போது எத்தனை பேர் பாஜக சொல்லியிருக்கு. இல்ல திமுக அவர்கள் ஆட்சி காலத்துல யூபிஏல இருந்த போது, அதுக்கு முன்னாடி விபி சிங்கோட இருந்த போது அவர்கள் எத்தனை பேரை சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு வாய்ப்பு இருந்த போதெல்லாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க. ஒன்னும் இல்ல, நம்ம ஆசா அவர்கள் இவ்வளவு பெருமையா பேசுறாங்க. பெரம்பலூர்ல இருந்தே தனியா ஜெயிக்கக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருந்துச்சு. அப்ப ஏன் அவர் திரும்பி பெரம்பலூரை ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி எடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஆசா விட்டு நீங்க இன்னொரு ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி எல்லாம் ஒரு கட்சியுடைய உள் விவகாரங்கள்லயோ தலைமை பொறுப்புலையோ ஒரு பட்டியல் சமூகத்துக்கோ ஒரு பழங்குடி சமூகத்துக்கான அந்த பதவியை பொறுப்பை ஒதுக்குறது அப்படிங்கிறது முக்கியமானது, அதில் மாற்று கருத்தில். ஆனால் ஒரு கட்சி ஒரு சித்தாந்த அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் வாக்குறுதிகளை கொடுத்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு அருந்ததியர் உள் ஒதுக்கீடை கொடுக்குது, இஸ்லாமிய உள் ஒதுக்கீடை கொடுக்குது, கிறிஸ்தவ உள் ஒதுக்கீடை கொடுக்குதுன்னா அந்த சமூகத்தின் மேம்பாடு குறித்து அந்த கட்சி சிந்திக்குது. இந்த இரண்டுக்குமான வேறுபாடு வருகிற போதுதான் ஒரு தனிநபருக்கான அங்கீகாரம் அடையாளமா இல்லை ஒரு சமூகத்துக்கான அங்கீகாரமா அடையாளமாங்கிறதுல தான் நீங்க பேசுற ரெண்டு பிரிஞ்சு நிற்குது. பாஜக ஒரு பக்கமும் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வேறு விதமாகும். இவங்க சமூகத்துக்கான மேம்பாடாக பாக்குறாங்க, நீங்க தனிநபருக்கான மேம்பாடாக முன்னிறுத்துக்கிறீங்க. அதுலதான் வித்தியாசம். அவர்கள் வாக்கு வங்கியாக பாக்குறாங்க. நான் அதுல ஸ்டாட்டிஸ்டிக்காவும் என்னன்னு நீங்க பாருங்க. இந்த சமுதாயங்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கு, அவர்கள் தாழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா எங்க இருந்து சாதிக்கூறு. ஆந்த்ரோபாலஜிக்கலா அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்க, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல, அவர்களுக்கு கல்விக்கான வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. நம்ம மதம் சார்ந்து அந்த மாதிரி ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் தான் இன்னும் ஓங்கி இருந்திருக்காங்க. ஆட்சியாளர்களா இருந்தது முகலாயர்கள், அப்போ இஸ்லாமிய சமூகம் இன்னும் அட்வான்ஸா இருந்திருக்கு. இல்லாம ஆட்சியாளர்களா இருந்தது ஆங்கிலேயர்கள், அப்ப கிறிஸ்துவ சமூகம் ஆட்சியாளர்களா இருந்திருக்காங்க. அப்ப அவர்களே அந்த சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்றோமா. அப்ப நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்லாம் ஆந்த்ரோபாலஜிக்கெல்லாம் தவறாக தெரியவில்லை. அவர்கள் அந்த சமுதாயம் அவர்கள் மைனாரிட்டியா இருக்கலாம், நம்பர்ல எண்ணிக்கையில கம்மியா இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷனலா கொடுக்கப்பட்ட உரிமைகள் இருக்கு, அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்ற பொறுப்பு இருக்கு. அப்படின்ற போது அந்த டிஸ்கிரிமினேஷன் கான்ஸ்டிடியூஷனலா கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல உரிமையில அவர்களுக்கு வாய்ப்புல டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க இல்லையே, எல்லாருக்கும் ஈவனான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அவர்களுக்கும்
அதே தேர்வு, அவர்களுக்கும் அதே வாய்ப்புகள் கிடைக்கப்படுது. யாருக்கு இங்க வலுவாக கொடுக்கப்பட ஒரு 100 ஆண்டுகள். ஒரே ஒரு இதை மட்டும் முடிச்சிடறேன். அந்த நீங்க சொல்றது 100 ஆண்டுகள் நம்ம வந்து அந்த கணக்கெடுக்க எடுப்போம். அப்படி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசு, நான் வந்து செக்யூலர் அப்படின்னு சொல்லணும்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. அதாவது நம்பிக்கை சார்ந்த ஒருத்தருக்கு நான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அவர்கள் ஆட்சியில் நான் எடுத்த முடிவு, இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த சட்டம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இந்த சமூகத்திற்கு மட்டும் சார்ந்தது, இந்த கம்யூனிட்டி இல்ல இந்த ரிலிஜனுக்கு மட்டும் அது பெட்டர்மெண்ட்டுக்காக பண்ணது அப்படின்னு ஒரு சட்டத்தை சொல்ல முடியும். எல்லாரும் சிஏ மட்டும் சொல்லுவாங்க. சிஏ இந்தியன் சிட்டிசனுக்கு அப்ளிகபிள் கிடையாது. இதே காலத்துல வெளிநாட்டுல இருந்து, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, மற்ற நாடுகள்ல இருந்து இஸ்லாமியர்களும் இந்தியாவில சிட்டிசன்ஷிப் பெற்றிருக்காங்க. அப்ப அதெல்லாம் யாரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பார்க்க தயாரா இல்ல. அரசியல் நோக்கிற்காக மக்கள்கிட்ட தவறான ஒரு கருத்தை கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்து அரசியல் கட்சி, இந்துத்துவ அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு தவறான கருத்தை வச்சு விட்டா அது உண்மையில செக்யூலர்னா என்ன? எந்த மதத்தையும் சாராதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மதத்திற்காக நான் பேசுவேன் அப்படின்னா அது ஒரு மதம் சார்ந்தது அப்படின்னு கணக்கு கிடையாது, அது செக்யூலர்னு கிடையாது. எல்லா மதங்களையும் நான் சாராம இருப்பேன் அப்படின்னா மட்டும்தான் செக்யூலர். இந்த கட்சிகள் எல்லாமே அவர்கள் வாக்கு பெற முடியும் அப்படின்றதுக்காக பேசுறதுனால மட்டும்தான் இவ்வாறு பேசுறாங்க. அந்த டிஸ்டிங்ஷனை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இருக்காங்க. உங்க பார்வையில எந்த கட்சியுமே செக்யூலர் இல்லைன்றீங்க, இன்க்ளூடிங் பிஜேபி? நான் எந்த கட்சியுமே செக்யூலர் கிடையாதுன்னு தான் சொல்றேன். ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. நன்றி திரு ராமசாமி ஐயப்பன் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. அவர் சொல்றதுல நீங்க மதச்சார்பின்மை அப்படிங்கறத கடைபிடிக்கிறீங்கன்னா எந்த மதத்துக்குமான முக்கியத்துவத்தை எந்த கட்சியுமே கொடுக்காம இருந்தா பரவாயில்ல. ஆனால் நீங்க மதச்சார்பின்மைன்னு சொல்லிட்டு நீங்க சிறுபான்மை மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது அது ஒரு தேர்தல் அரசியல் நடவடிக்கையாக பார்க்கப்படாதா? நீங்க எப்படி மதச்சார்பின்மை கடைபிடிக்கக்கூடிய கட்சியாக உங்களை வந்து அறிவித்துக் கொள்வீர்கள்னு கேட்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போதே பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அங்கே போயிட்ட அப்புறம் இங்கே தங்கி இருந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அது எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது எப்படின்னா, அம்பேத்கர் வந்து தலித்துகள் வந்து இந்தியா முழுக்க மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கு அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். நொண்டியும் நல்ல கால் இருக்கவனும் ஒன்னா ரேஸ்ல ஓட முடியாதுன்றதுதான் இடஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளும் ஒன்னா ரேஸில் பங்கெடுக்க முடியாதுன்றதுதான் இடஒதுக்கீடோட கான்செப்ட். அப்போ தலித்துகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். இப்போ நீங்க வந்து ஒரு வகுப்பாருக்கான கட்சி இல்லை அப்படின்னும் போது தமிழகத்தில் 10% முன்னேறிய வகுப்புக்கான இடஒதுக்கீடை நீங்கள் இந்தியா முழுக்க பண்ணீங்க. அது தமிழகத்தில் இன்னைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. தமிழகத்தோட தேசிய கொள்கை, தமிழகத்தோட உயிர்நாடி கொள்கை, இருமொழி கொள்கை, அதில் உங்கள் நிலை என்ன? அங்கேயும் வந்து நீங்க திணிக்கிறீங்க. இதுதான் நீங்க சித்தாந்த தலைமைன்னு சொல்றீங்களா? சித்தாந்த தலைமை இதுதான். பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு வாதம் தொடரும். இன்னும் சற்று நேரத்துல கேலோ இந்தியா போட்டியின் தொடக்க விழா நிகழ்ச்சியில பிரதமரும் முதல்வரும் பங்கேற்க இருக்கிறாங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.